பண்ற செந்திலு? நான் என்ன ப்ரொஃபஷனல் ஷெஃபா என்ன? உங்க பையனுக்கு இந்த வேலையெல்லாம் வராது. உன் வேலை ஐயே சண்டே ஆரம்பிக்காதீங்க. ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி வெட்டி. ஏம்பா ஸ்வீட் வாங்கவா செய்யவா? அதையும் செஞ்சிரலாமே. அத மட்டும் ஏன் வாங்கிக்கிட்ட? இளநீர் பாயசம் பண்ணிடலாம். எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன சமைக்கலாம்? முதல்லயே சொல்லிருந்தா ஒரு எறா வாங்கி சமைச்சிருக்கலாம். அதுக்கு என்னமா? அவரோட மீசையே எறா மாதிரி தானே இருக்கும். டேய் 1000 தான் இருந்தாலும் ஒரு தாய் மாமன்டா. நேரத்துல வரலன்னு சொல்லிட மாட்டாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏய் அதெல்லாம் எங்க அண்ணன் சின்ன மாமனார் இருக்கார்ல, அதே மீசக்காரர். அவர் ஏதாவது உரண்டை இழுப்பா இருந்தே ஒரு சந்தேகமா இருக்கு. ராஜமா வீட்ல அப்பளம் இருக்குல்ல? இருக்குது. ஏடி உங்க அன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க என்னைய கமிச்ச வீட்டை கமிச்ச? ஆமா அவங்கள சேர் எடுத்து போட சொன்னேனே இது போறாங்க ஒரு வேலை. ஏய் பாத்துரி மெதுவா. இருங்க. எத்தனை சேர் தூக்கி வராங்க? கடைசில நம்ம வீட்டுக்கே நான் விருந்துக்கு வர வேண்டிய நிலைமை வந்துச்சு பாத்தீங்களா? என் தங்கம் எப்படி நல்லா இருக்கேன் அம்மாச்சி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்னண்ணே வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கீங்க? வாங்கண்ணே உட்காருங்க. ஏமா மாறி வாங்கிட்டு வந்தது ஏமா கையிலேயே வச்சிட்டு இருக்கிற? கொடுத்துட வேண்டியதானம்மா. சொல்லணும்னு நினைச்சேன் நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க. என்னங்கண்ணே எடுத்துக்கங்க. அடடடடடடா, என் போட்டு நல்ல பானங்க இது. ஏண்டா பொம்பளைங்க இட்லி கடை, பானக கடை, மளிகை கடை போற அளவுக்கு நம்ம குடும்பம் இருக்கு. நாங்க கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் இவ்வளவு கடை பக்கம் வர வேணாம் அப்படிதான் சொல்லியே இருக்கு. அப்ப இவ்வளவு எப்படி பானக கடை வைக்க? அப்புறம் அத்தாச்சி தடபுடலா விருந்து வச்சிருக்கிய போல இருக்கு. விதவிதமான வாசனை சமையல் கட்டுல இருந்து வருது. ஆமா சுகன்யா, நீ எதுக்கு இந்த பக்கமே வரதில்ல? வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு என் புருஷனை துரத்தி விட்டவங்க தானே நீங்க. என் சின்ன இவங்க 2 பேரும் வாயை பத்திக்கிட்டு இருந்தாவே இன்னைக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லாம தப்பிச்சிடலாம்.